அனைவருக்கும் வணக்கம். ஐங்கரன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மணப்பெண்ணை வலது காலை எடுத்து வைத்து வீட்டிற்கு உள்ளே வா என்று கூறுவதற்கு பின்னால் உள்ள ரகசியம் அது என்னன்னு பார்ப்போம். அதுதான் இந்த பதிவின் தலைப்பு. இன்றைய பதிவை முழுவதும் நீங்கள் பார்த்து கேட்ட பின்பு ஒரு பயனுள்ள தகவலை அறிந்து கொண்டு மன திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக நமது முன்னோர்கள் நமது வாழ்க்கையை நடத்துவதற்கு பல வகையான கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் வகுத்து தான் வாழ்ந்தார்கள். அப்படி அவர்கள் வகுத்து வைத்த பல வகையான கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் நாம் இன்றளவும் பின்பற்றி வருகின்றோம். அப்படி நாம் பின்பற்றி வரும் பல கட்டுப்பாடுகள் மற்றும் விதிமுறைகளில் ஒன்றுதான் புதிதாக திருமணமான மணப்பெண் முதல் முறையாக தனது புகுந்த வீட்டிற்கு செல்லும் பொழுது வலது காலை எடுத்து வைத்து உள்ளே வர சொல்லுவது. இப்படி சொல்வதற்கான காரணம் உங்களுக்கு தெரியுமா? தெரிந்தால் பரவாயில்லை, தெரியாது என்றால் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். பொதுவாக நமது பாதங்களை மிகவும் சுத்தமாக வைத்துக் கொள்வது நமது ஆரோக்கியத்தை மட்டுமில்லாமல் நமது பொருளாதாரத்தை வளர்ச்சியடை வைக்கும் என்றால் நீங்கள் நம்புவீர்களா? ஆம் நண்பர்களே, நமது பாதங்களை மிகவும் சுத்தமாக பராமரித்தால் நமது பாதத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்று கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நமது வலது பாதத்தில் நாராயணன் சகிதமாக அன்னை மகாலட்சுமி குடியிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. பொதுவாக லட்சுமி என்றாலே அழகு என்றுதான் பொருள். அதனால் அழகா உள்ள அனைத்து இடத்திலும் மகாலட்சுமி குடியிருப்பார் என்றும் கூறப்படுகிறது. அதாவது நிறைந்து நிற்கும் நெல் வயல், சுத்தமான மாட்டுத் தொழுவம், நீர் நிறைந்த ஆறு, குளங்கள் மற்றும் மகிழ்ச்சியான வீடு என இயற்கை அழகு கொஞ்சும் அனைத்து இடங்களிலும் மகாலட்சுமி தாயார் வாழ்கிறாள். அதனால் இனிமேல் உங்களின் பாதங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நாம் முன்னோர் கூறியது போல் நமது வலது காலில் நாராயணன் சகிதமாக அன்னை மகாலட்சுமி குடியிருக்கிறார். அதனால்தான் திருமணமான மணப்பெண்ணை புகுந்த வீட்டிற்கு முதல் முறையாக வரும்பொழுது தலைவாயிற்படியில் ஒரு படி நெல்லை வைத்து அதனை அவரின் வலது காலால் வீட்டின் உள்புறம் தள்ளிவிட்டு வீட்டின் உள் வரும் பழக்கம் உள்ளது. இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், மணப்பெண்ணின் வலது காலில் நாராயணன் சகிதமாக குடியிருக்கின்ற அன்னை மகாலட்சுமி நமது வீட்டிற்குள் வருவாள் என்று நம்பப்படுகிறது. இதனால் தான் புதிதாக திருமணமான மணப்பெண்ணை புகுந்த வீட்டிற்குள் நுழையும் பொழுது வலது காலை எடுத்து வைத்து வா என்று கூறுகிறார்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த தகவல் மிகவும் பயனுள்ள தகவல். இதை நீங்கள் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி. நமது சேனலை சப்ஸ்கிரைப் இதுவரைக்கும் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய ஒவ்வொரு பதிவும் உங்களை வந்து சேரும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த தகவல் தெரிந்து பயனடையட்டும்.